இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். 6/5/2024 12/5/2024 வரைக்கும் என்ன நடக்க போகுது மே மாதத்துலன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சந்திரன் ராசியிலேருந்து 12வது வீட்டில் கேது உட்காந்துருக்காரு. இந்த வாரம் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனால் மற்றவங்கள்ட்ட வெளிப்படையாக பேசுவதிலோ அல்லது சில தயக்கங்களை நீங்கள் உணரலாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்பினா உங்கள் மனதில் இருந்த கடந்த காலத்தை அகற்றிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் புதிய உற்சாகமான சூழ்நிலையில் இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல நிலையில் நிதி பலன்களை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் நிதி நிலைமையும் முன்பை விட ரொம்ப வலுவாக இருப்பதாக தோன்றக்கூடும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சமூக நலனுக்காக சில பணிகளை செய்வீங்க. இது உங்கள் மரியாதை மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சமய நிகழ்ச்சிகளிலும் ஆர்வத்துடன் கலந்துக்கிருவீங்க. தொழில் ஜாதகப்படி நீங்கள் தொழில்துறையுடன் தொடர்புடையவர்களாகவும் நல்ல வேலையில் பணிபுரிபவர்களாகவும் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் துறையில் முன்னேற பல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்காரவங்க கல்வித்துறையில் மகத்தான வெற்றியை பெறுவீங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க. ஏன்னா கிரகங்களின் அருளால் உங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. அதனால் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலனை பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கேதுவின் அருள் பெற செவ்வாய்க்கிழமை யாகம் செய்யணும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரன் உச்சநிலையை அடைகிறாரு. எதையும் அனுபவிக்க கொடுக்கும் பாக்கியாதிபதி புதன் அங்கே நீச்சத்தை அடைஞ்சாலும் முறையான நீச்சபங்கம் பெற்றிருக்கிறாரு. யோகம் புதனின் நீச்சபங்க ராஜயோக வலுவால் அறிவு சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மற்றும் புத்தியை மூலதனமாக வச்சு தொழில் செஞ்சீங்கன்னா நல்ல வருமானங்கள் ஏற்படுது. சிலருக்கு எப்படி வருமானம் வந்துச்சுன்னு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மறைமுகமான வழிகளில் தனலாபம் இருக்கும். புதனின் பலத்தால் உங்களுக்கு எல்லாமே ஏற்படும். லிசனிங் பவர் கூடும். பணத்திற்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா காரியங்கள் சுலபமாக முடியுது. யாராச்சும் பணத்துக்கு வேலை செஞ்சால் அவங்கள்ட்ட வேலையை ஒப்படைச்சிங்கன்னா வேலை சுலபமாக முடியும். அரசாங்கத்தோட ஆதரவு கிடைக்கும். ஜீவன அமைப்புகளில் லாபத்துடன் நடக்க போகுது. அதிகாரம் செய்யும் பதவியில் இருந்தீங்கன்னா இது நல்லா வாரம். பங்குதாரர்கள் இடையே கருத்து வேற்றுமைகள் வரும். அதனால் தொழிலில் அக்கறை காட்டணும். தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை ஒத்தி வைக்கணும். அதுதான் நல்லது. தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மட்டுமே செலவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் சாதகமாகவே இருக்குது. கடினமான பணிகளையும் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. 6ஆம் தேதி வெற்றிகரமான பலன்கள் உங்களை தேடி வரும். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். 7ஆம் தேதி உங்கள் செயல்களை முறையாக திட்டமிட்டு செய்வதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். மேலும் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புள்ள காரணத்தினால எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுக்கணும். பெரியவர்களுடன் ஆலோசனை கேட்பது அதான் நல்லது. 8ஆம் தேதி திட்டமிட்ட செயல்களின் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியையும் நிறைவையும் பெற்றுத்தரும். 9ஆம் தேதி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 10ஆம் தேதி சாதகமாக அல்லது மகிழ்ச்சியான நாளாக அமையாது. 11ஆம் தேதி இன்றைய நாள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் நாள். அதனால் சகஜமாக இருக்கணும். அதன் மூலம் நீங்கள் இந்த நாளை சிறப்பாக ஆக்கிக்கிறலாம். விருச்சிக ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் ஏதேனும் உடல்நல பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 5வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் சில காரணங்களால் நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும். அதனால் நீங்கள் சில சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை உணர்வீங்க. அதனால் எந்த ஒரு பயணத்தையும் தவிர்த்திடலாம். அதுதான் நல்லது. உங்கள் உடலுக்கு அதிகபட்ச ஓய்வு கொடுங்க. இந்த வாரம் நீங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தத்திலிருந்து பெரிய பலனை பெறலாம். இந்த காரணத்திற்காக நீங்கள் சில மதிப்புமிக்க பொருட்களை உங்களுக்காக வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த மதிப்புமிக்க பொருள் உங்கள்கிட்ட இருந்து தொலைந்து போகவோ அல்லது திருடப்படவோ வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்துது. இந்த வாரம்
உங்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க. ஆனால் சில சிறிய விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வீட்டில் அமைதியை கெடுக்கும். அதனால் அவங்க மீது உங்கள் மனதில் தவறான உணர்வுகள் எழுது. அந்த வாய்ப்பெல்லாம் உண்டாகுது. இந்த ராசிக்காரவங்க இந்த வாரம் உங்கள் வேலை சம்பந்தமாக தேவையற்ற பயணத்தை மேற்கொள்ள நேரிடும். அதனால் இப்போது இந்த பயணத்தை தவிர்த்துருங்க. இல்லைன்னா நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரலாம். மாணவர்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் கல்விக்கு வரும் அனைத்து வகையான தடைகளும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடு பல்கலைக்கழகத்தில் சேர்க்க செய்ய விரும்பினா அதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை மகிழ்விக்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றணும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் வாரம் முழுவதும் ராசிநாதன் செவ்வாயும் தனாதிபதி சனியும் இணைஞ்சிருப்பது உங்களுக்கு ஒரு தனயோகத்தை கொடுக்குது. முயற்சிகள் பலிச்சு அதன் மூலமாக பணவரவு வரக்கூடிய வாரம். பணம் என்பது வேலை, தொழில், வியாபாரம் மூலம் சம்பாதிக்கக்கூடியது. அதனால் இதுவரை மேற்கண்ட ஜீவன அமைப்புகளில் நல்லவ நடக்காதவங்க சில மாற்றங்கள் இப்போது சந்தித்து நன்மைகளை பெறுவீங்க. உங்களில் சுக்கிர தசை நடந்துச்சுன்னா அதிக நன்மைகள் இருக்கும். விருச்சிகத்தினர் வெற்றி பெறும் வாரம். விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய பலம் இருக்குது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நிகழ்ச்சிகள் நடப்பதோடு குடும்பத்திலும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கும். உங்களின் மனோதைரியம் அதிகமாக இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். உங்களில் சிலர் வேலையில் சாதனை செய்கிறது, நல்ல பெயர் எடுப்பீங்க. நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கிடைக்குது. வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகுது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வார தொடக்கத்திலேயே சாதகமாக இல்லை. இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். உங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துருங்க. 6ஆம் தேதி நீங்கள் உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தணும். இன்று நன்மையான பலன்கள் கிடைக்கும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கணும். அதன் மூலம் நீங்கள் வெற்றி காண்பீங்க. 7ஆம் தேதி உறுதியான பலன்கள் இல்லை. அசாதாரணமான சூழ்நிலையை தவிர்க்கணும். கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசையில் உங்கள் வார்த்தைகளில் கவனம் வேணும். 8ஆம் தேதி நீங்கள் செய்யும் செயல்களில் கவனம் அத்தியாவசியமாக வேணும். அதிர்ஷ்டமாக இருப்பீங்க. 9ஆம் தேதி உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்க முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். 10ஆம் தேதி ரொம்ப துடிப்பான நாளாக இருக்கும். வெற்றிக்கு அடிகோலும் ஏற்படும். சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. 11ஆம் தேதி இந்த நாள் கடினமாக இருக்கும். உங்களின் பதட்டம் நிறைஞ்சு இருந்தாலும் நீங்கள் அதை குறைக்கணுன்னா பிரார்த்தனை வழிபாடு செய்யணும். தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புனீங்கன்னா உங்கள் பிடிவாதமான மற்றும் ரொம்ப அணுகுமுறை உங்களுக்கு ஒரே காலில் நிற்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா உங்கள் நேரத்தை வீணடிப்பீங்க. மற்றவங்களுடனான உங்கள் நல்லுறவையும் இது கெடுத்துரும். வியாழக்கிழமை சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் 6வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் சக ஊழியர் ஒருவரால் உங்களுக்கு இமேஜ் குறையக்கூடும். இது உங்கள் சம்பள உயர்வுக்கு தடையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிதி இழப்பையும் சந்திக்க வேண்டி வரும். உங்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் பார்த்திங்கன்னா சுற்றுலா போக இது ஒரு சிறந்த வாரம். இது உங்கள் மனதை இயக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தும். தொழிலை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையையும் அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிங்கன்னா தாமதங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா அப்போது தான் பணியில் உள்ள மூத்தவர்களின் ஆதரவையும் பாராட்டையும் பெற முடியும். இந்த வாரம் பல மாணவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பு பலனை கொடுத்து வெற்றியடைய ஞான தேவன் செயல்படுறாரு. இதனுடன் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பிரகஸ்பதியே நமகன்ற மந்திரத்தை தினமும் 21 முறை ஜபிக்கணும். தனுசு ராசி என்பவர்களுக்கு வாரத்தின் முதல் நாளே சந்திராஷ்டமமாக அமையுது. இந்த சந்திராஷ்டம நேரத்தில் பார்த்து பேசணும். மீதி நாட்கள் தனுசு ராசிக்கு தொல்லைகள் கொடுக்காத வாரம். குறிப்பாக வியாழன் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நிறைவேறும். இந்த நாட்களில் பெண்களினால் நன்மை ஏற்படும். 15ஆம் தேதி இரவு 8:39 மணி முதல் 18ஆம் தேதி காலையில் 7:56 மணி வரை சந்திராஷ்டமம். நீண்ட தூர பிரயாணங்கள், புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் வேணாம். உங்களில் சிலருக்கு அதிகாரமாக பணியும் விஐபிகள் அறிமுகம் ஏற்படுது. வேலை, வியாபாரம், சொந்த தொழில் வலுவாக இருக்குது. அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. பணவரவு சூப்பராக இருக்குது. கொடுத்த கடன் சிக்கல் இல்லாமல் திரும்ப வருது. மகான்களின் தரிசனம் கிடைக்கிது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது சிறந்த வாரம்.
பெண்கள் மூலமாக செலவுகள் இருக்கும். சமீபத்தில் திருமணமானவர்கள் மனைவிக்கு அவர் ஆசைப்பட்டு கேட்கும் ஒரு பொருளை வாங்கி தருவீங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு வார தொடக்கத்திலேயே சாதகமான பலன்கள் இல்லை. நீங்கள் சமநிலையில் இழப்பீங்க. நற்பலன்கள் காண எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறணும். முக்கிய முடிவுகள் இன்று சிறந்த பலன் இல்லை. வளர்ச்சி நோக்கி செயலாற்ற உகந்த நாள். உங்கள் இலக்குகளின் வெற்றி அடைய நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையை பயன்படுத்தணும். இன்று முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 7ஆம் தேதி சாதகமான நாளாக அமையும். நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உங்கள் செயல்களில் எளிதாக வெற்றி அடைவீங்க. பெரியவர்களின் ஆதரவை பெறுவீங்க. 8ஆம் தேதி நீங்கள் நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் செயல்படணும். 9ஆம் தேதி உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் என்றாலும் மேற்கொண்டு திட்டமிடுவதற்கு அது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். பிரார்த்தனையில் ஈடுபடுவது மற்றும் மந்திரங்களை கேட்பது மன அமைதியை ஏற்படுத்தும். 10ஆம் தேதி எதிர்பாராத நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். வேறு விதமாக அணுகிறது நல்லது. பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். 11ஆம் தேதி விரைவாக உங்கள் பணிகளை மளமளன்னு செஞ்சு உங்கள் இலக்குகளை அடைஞ்சு திருப்தி அடைவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வாரம் ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம். அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 6/5/2024 12/5/2024 வரை என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.